Taste the Daily. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AIMDS, Cybersecurity, Real Estate Design, MBA and more. Counseling code 1126. இப்ப திடீர்னு ஏதோ 3 நாள் கீழடினா, திடீர்னு 3 நாள் முருகர் மாநாடுனா, கீழடி பிரச்சனை இல்லையா? என்ன பிரச்சனையும் சொல்லுங்க. என்ன பிரச்சனை கீழடி சொல்லுங்க. கீழடி ஏத்துக்க மாட்டாங்க. யார் ஏத்துக்கல? எந்த ஆய்வறிக்கையில என்ன பிரச்சனை வந்ததுக்காக திமுக போராட்டம் பண்ணுச்சு? நீங்க ஒரு ஊடகவியலாளர், எனக்கு தெளிவா சொல்லுங்க. மத்திய அரசு ஏற்கவில்லை, மத்திய அரசு ஏற்கவில்லை, மத்திய அரசு ஏற்கவில்லை. அவன் ஒரு தரவை கேட்கிறான், அந்த தரவை கொடுக்கிறோம். அது நியாயம். டிபார்ட்மெண்ட் ப்ரொசீஜர் அவன் செஞ்சிருக்கான். அது தப்புன்னு நான் தப்புங்கிறேன். புரியுதா? ஒரு தமிழனாக எனக்கு தெரியுது, நான் தப்புங்கிறேன். அதிமுகவோட ஸ்டாண்ட் என்ன நடந்துச்சு, அங்க என்ன பிழை அல்லது குற்றம் நடந்துச்சு, என்ன அநீதி நடக்குது, அதுக்கு எதிராக அதிமுக என்ன மாதிரி போராடிச்சு, மக்கள்கிட்ட இதை அம்பலப்படுத்தணுமா சொல்லணுமா இல்லையா? ஏன் அநீதி அவங்க இருக்காங்கன்றத புரிய வைக்கணுமா இல்லையா? உனக்கு முதலமைச்சரா உன்னை உட்கார வச்ச பிறகு என்னால முடியல, மத்திய அரசு இப்படி இருங்க கோர்ட்டுக்கு நீங்க போயிடுறீங்க, போய் போராடி வென்று புரிஞ்சிருச்சு சார் உங்க கேள்வி. மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணுமா இல்லையான்னு கேட்கிறேன். ஏன் இப்படி பண்றாங்க இவங்க, இது சரியா தப்பா, இது காட்டணும்ல அவங்கள்ட்ட. உங்களால் நீங்க ஒரு ஊடகவியலாளர், உங்களுக்கே தெரியல என்ன பிரச்சனை. டேட்டா சொன்னா பார்த்து சொல்லி இல்ல, நீங்க பார்த்து சொல்றது இருக்கு. மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணுமா என்ன சார்? மூணு இல்ல, அவ செட் பண்ணி கொண்டு போறாங்க. காமன் மேன் தெரிஞ்சு கூடாது. காமன் மேன் நீங்க கூப்பிட்டீங்களா ஊடகவியலாளரா? நீங்க சொல்லுங்க. சொல்லணும்ல. எதிர்க்கட்சி என்ன பண்ணுதுன்னு கேட்கறோமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா சார்? தமிழ்நாட்டில் தொல்பொருள் ஆய்வுக்காக திமுக மிக மிக சொற்பமாக ஒண்ணுமே பண்ணல, செய்யவில்லை என்பதை சொல்லுகிறோம். ஒரு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்களே வலியுறுத்தி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்காத போது அவன் ப்ரொசீஜரா அனுப்புறான், சட்டப்படி அவன் ப்ரொசீஜரா அனுப்புறான். எனக்கு இந்த தரவுகள் வேணும். ஏற்றுக்கொள்ள வேண்டியதை ஏற்றுக்கொள்ளாம திருப்பி அனுப்புறாங்க. ப்ரொசீஜரா கரெக்ட் தானே சார்? பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறனால சில விஷயங்கள்ல அதிமுக கொஞ்சம் சட்டிலா போகுதோ? மாநில விஷயங்கள் சார்ந்து, தமிழ்நாடு சார்ந்த விஷயங்கள் நான் கேட்கிறேன். மாநில ஆட்சிக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க. அதிமுக ஆட்சி காலத்துல திமுகவினுடைய இன்றைய கூட்டணியாவே பல போராட்டங்களை நடத்தினாங்க. நம்மளால ஏன் ஒரு மேடையை பகிர்ந்துக்க முடியல? போராட்ட மேடையை இப்போ வரைக்கும் கூட்டணி அமைஞ்சு 1 மாசம் 2 மாசம் ஆயிடுச்சுல. நிர்வாகிகள் மத்தியில ஒரு ஜெல்லாகிற ஒரு பெரிய விஷயமே அல்ல, ரொம்ப சாதாரணமா ஆகலைன்றாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அதிமுக போயிடுச்சு. அந்த கூட்டணிக்குள்ள ஏற்கனவே ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இருக்காங்க. இப்போ அது நாங்க ஏத்துக்கிட்டாதான் யாரும் இருக்க முடியும், நாங்க வேண்டாம்னு சொன்னா யாரும் இருக்க முடியாது. திமுக தான் முடியுது. அதனாலதான் டெய்லி காலையில இருந்துச்சுன்னு பேப்பர்ல ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி விட்டு அதையவே பேச விட்டு பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்த நம்ம ஏன் இப்போ விஜய்க்கு அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கோம்? அதிமுக கூட்டணிக்குள்ள விஜய் வராருன்னா விஜயினுடைய கொள்கை எதிரி அதிமுக கூட்டணியில இருக்காங்கல்ல, அது சிக்கலை ஏற்படுத்தாதான்? இதுதான் நான் சொல்றேன். இது மீண்டும் மீண்டும் இந்த திமுகவுக்கு ஆதரவாக ஒரு பெரிய அஜெண்டா ஒண்ணு உருவாக்கி ஒரு நரேட்டிவ் அவன் தான் செட் பண்றான். திமுக தான் செட் பண்றான். ஏன் அதிமுகவால செட் பண்ண முடியும்? எதுக்கு நான் செட் பண்ணணும்? அறம் தவறி போக வேண்டிய அவசியம் இல்லை. அறம் சார்ந்தே ஏன் செட் பண்ண முடியும்? அறம் சார்ந்தல் தானே சார். சாணக்கியத்தனம் செய்யணும்ல, வியூகங்கள் வகுக்கணும்ல. சாணக்கியத்தனம் என்பது கூட அரசியலிலே அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பது. அறம் சார்ந்தே ஏன் செய்ய முடியல? அறம் சார்ந்தது நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இந்த ஊடகங்களை விலைக்கு வாங்குறது, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அது பின்னாடி மக்களை ஓட விடுறது, இந்த வேலையை நாங்க செய்ய மாட்டோம். புரியுதானுங்களா? இப்ப திடீர்னு ஏதோ 3 நாள் கீழடினா, திடீர்னு 3 நாள் முருகர் மாநாடுனா, திடீர்னு இதெல்லாம் கீழடி பிரச்சனை இல்லையா? என்ன பிரச்சனையும் சொல்லுங்க. என்ன பிரச்சனை கீழடி சொல்லுங்க. கீழடி ஏத்துக்க மாட்டாங்க. யார் ஏத்துக்கல? எதுல ஏத்துக்கல சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க ஊடகவியலாளர் சொல்லுங்க. எனக்கு மத்திய அரசு எங்க ஏத்துக்கல? எந்த துறை? யார் ஏத்துக்க மாட்டாங்க? தொல்லியல் துறை என்ன சொல்லுது? தொல்லியல் துறை சார் ஆய்வறிக்கை இதுல இன்னும் தகவல்கள் வேணும் அப்படின்னு திருப்பி அனுப்புறாங்கல்ல. இப்ப எந்த ஆய்வறிக்கையில என்ன பிரச்சனை வந்ததுக்காக திமுக போராட்டம் பண்ணுச்சு? நீங்க ஒரு ஊடகவியலாளர், எனக்கு தெளிவா சொல்லுங்க. ஏன் நான் இது கேட்கறேன் தெரியுங்களா? இவங்க நடத்துற கண்டன ஆர்ப்பாட்டத்தை முழுசா உட்காந்து நான் பார்த்தேன். ஒருத்தன் கூட பேசல என்ன பிரச்சனைன்னு. ஒரு டிரான்ஸ்ஃபர் ஒன்று நடக்குது, சரிங்களா? கீழடின்னு ஒன்று இப்போ செட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்க. இது இந்த பெண்ணுங்கிற அமைப்பு முடிவு பண்ணுது. முடிவு பண்ணோன்னே அந்த டிரான்ஸ்ஃபரை வச்சுட்டு மத்திய அரசு ஏற்கவில்லை, மத்திய அரசு ஏற்கவில்லை, மத்திய அரசு ஏற்கவில்லை. அப்படியே என்ன ஸ்டாண்ட்? நான் என்ன கேட்கிறேன்னா, மத்திய அரசு ஏற்காத ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்க மத்திய அரசு இதுக்கு வலியுறுத்துறோம், நாங்க கொடுக்க வேண்டிய தரவுகளை கொடுக்குறோம். ஒரு நிமிஷம் இருங்க. மத்திய அரசு ஏற்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே திமுக 2021 பிப்ரவரி மாதம் வெளிவந்த அறிக்கை, இரும்பு காலத்திலே முதலாக உலகத்திலேயே முதலாக இரும்பு காலத்திற்குள் நுழைந்த இனம் தமிழினம் என்கிற அந்த அறிக்கை ரிப்போர்ட் வந்தது 2021 பிப்ரவரி. சாம்பிள் அனுப்புனது நாங்க, முடிவுகளை வாங்கினது நாங்க, தொல்பொருள் நடத்துனது அதிமுக ஆட்சி. சரிதானுங்களா? நாங்க அனுப்பி பிப்ரவரியில தேர்தல் அறிவிச்சாச்சு. ஆட்சி முடிஞ்சிருது, இவங்க ஆட்சி வந்துருது. 4 ஆண்டு காலம் உட்காந்துருக்காங்க முடிவை அறிவிக்காம. ஏன் தாமதப்படுத்துனீங்க? யாராவது கேட்டீங்களா? இது நான் சொல்றேன். திருப்பி அனுப்புனதும் இதுவும் ஒண்ணு இல்ல, இது ஒண்ணு இல்லையா? இது அதை விட மோசம். அவன் ஒரு தரவை கேட்கிறான், அந்த தரவை கொடுக்கிறோம். அது நியாயம்.
நியாயம் இல்லையாங்கிறது இருங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய ப்ரொசீஜர் அவன் செஞ்சிருக்கான், அது தப்புன்னு நான் தப்புங்கிறேன். புரியுதா? ஒரு தமிழனாக எனக்கு தெரியுது, நான் தப்புங்கிறேன். அதிமுகவோட ஸ்டாண்ட் அட ஏதோ அதிமுக ஸ்டாண்டத்தை எங்க பொதுச் செயலாளரே போட்டாருங்க. நீங்க எதுவுமே பாக்குறது இல்லையாங்க? நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. நீ இதை இப்ப இன்னைக்கு எடுத்து இந்த 3 நாள் 4 நாள் பிரச்சனையா ஓட்டுனி இல்ல, கீழடின்னு சொன்ன, நீ ஏன் இரும்பு காலத்துக்கு வந்து வெளியிடாம வச்ச 4 வருஷம்? பிரம்மாண்டமா வெளியிட்டாங்கல்ல சார். அதுக்காக அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ற 4 வருஷம் வச்சிருந்தாங்களா? பிரம்மாண்டத்தை விட்டுருங்க, பிரம்மாண்டத்தை நான் கேட்கல. அந்த பிரம்மாண்டமா நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்களுக்கு தான் 4 வருஷம் பண்ணாங்கன்னு சொல்லுவீங்களா? டங்ஸ்டன் எடுக்கிற பிரச்சனையில பிப்ரவரி மாசம் வந்த ரிசல்ட்டை டிசம்பர் மாசம் வரைக்கும் மறைச்சு வச்சு மக்கள் போராடுன வரைக்கும் நீ களத்துக்கு வந்தவன் யாரு? எந்த கவர்மெண்ட்? எங்க பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம். அப்போ மக்கள் மத்தியில வந்து சீனை போடுறது, சும்மா வச்சுட்டு கீழடி 3 நாள் எவனுக்குமே தெரியல. நீங்க கண்டன ஆர்ப்பாட்டத்தை எடுத்து பாருங்க, நீங்க அவங்க பேசியிருக்க லட்சணத்தை ஒருத்தரும் கூட பிரச்சனை என்னன்னு பேசல. யாரை கண்டிக்கணும்னு தெரிஞ்சது. இப்ப சார் உங்களுக்கு பிரச்சனையே தெரியாது, நான் கண்டிப்பீங்களா சார்? நீங்க இல்ல சார், பெரியார் விஷயத்துல, பெரியார் அண்ணா விஷயத்துல அதிமுக தலைவர்களும் கூட ஏன் ஆதரிக்கிறோம் அல்லது ஏன் அவங்க பெரியாருக்கும் முரண்பாடுகள் இருக்குல்ல, ஒரு கடவுள் மறுப்பெல்லாம் அதிமுக ஏத்துக்கல, ஏன்னா அண்ணாவே அதை ஒன்றே குலம் ஒருவனே, இதெல்லாம் விளக்குறது சரியா நிறைய பேர் விளக்க முடியல. ஆனாலும் பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த விஷயத்துல மத்திய அரசை எதிர்க்கிறோங்கிற ஸ்டாண்ட்ல இருக்காங்க. என்னங்கிறதுல விளக்குறதுக்கு இது ரெண்டு ஒண்ணாங்க. முதல்ல நீங்க இப்படி ஒரு ஒப்பீட கொடுக்குறீங்க. கொள்கை தலைவர் எதனால கொள்கை தலைவர்னு தெரியலங்கிறது ஒரு சப்ஜெக்ட்ல நாலேஜ் இல்லைங்கிறது. மத்திய அரசு வந்து பாகிஸ்தான் அரசா அமெரிக்கா அரசா? இல்ல, நான் உங்க ஸ்டாண்ட கேட்கல, திமுக ஸ்டாண்ட கேட்கிறேன். திமுகவை கேட்கிறேன் நானு. அட இந்த மக்கள் தான் இருந்து இந்த அரசமைப்பு சட்டத்தை எடுத்து நீ உட்காந்துருக்க. மத்திய அரசு நமக்கு எதிரி இல்லை, மத்திய அரசு ஆளுகிற பிஜேபி தான் உனக்கு எதிரி. சரிதானே? அப்படித்தானே அவங்க அதை ஒத்துக்கிறாங்களா இல்ல அதையும் முரண்படுறாங்களா? அப்படித்தானே சார் இருக்க முடியும். அப்படித்தான் இருக்க முடியும். தமிழ்நாடு அரசுன்னு சொல்றதெல்லாம் திமுக அரசு அதைத்தானே சொல்றோம். அப்ப வந்து இப்ப நீங்க மத்திய அரசு ஏதோ பெரிய எதிரி போலவும் நீங்க சொல்றது பார்த்தா டேட்டாவே நமக்கு தேவையில்லை சார். மத்திய அரசு எதிர்க்க வேண்டியதானே சார்? இல்ல சார், நம்ம கொள்கை தலைவர் முடிவாய் போச்சு, நம்ம ஆதரிச்சு தானே ஆகணும். ஏன் எதுக்குன்னு எல்லாம் தேவையும் எல்லாருமே அந்த நாலேஜ்ல இருப்பாங்க. அந்த ஒப்பீடு தப்பு. நாங்க வந்து மிக தெளிவா சொன்னோம். அதுல பெரியார் அண்ணா படங்கள் வந்த விஷயத்துல நிறைய பேர் சொன்னோம் சார். நிறைய பேருக்கு அப்படி ஒரு இது இல்லை, எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. எஸ், இந்த கொள்கை தான், இந்த அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அண்ணாவின் கொள்கைகளை நீங்க கடைசி அதிமுக தொண்டன் வரைக்கும் அதிமுக கொண்டு போய் சேர்த்திருக்குது. அதனால அவர் கொள்கை தலைவர் என்பது அதிமுக தெரியும். நாங்க போய் எப்படி பிளண்டர் எல்லாம் எதிர்க்கவும் இல்லை, ஒண்ணும் இல்லை, புரியுதானுங்களா? ஆனா திமுக எதிர்த்து கொண்டிருப்பது, நீ வார்டன்னாவே அடிப்போன்னு எதுவும் வரும் இல்லைங்களா? மத்திய அரசுன்னு சொன்னாவே நாங்க சண்டை போடுவோம்னா, அட விஷயத்தை சொல்லிட்டா சண்டை போடுங்க. உங்களுக்கு விஷயமே தெரியல, ஒண்ணுமே தெரியல. கீழடி பத்தி கீழடி ஆய்வு நடத்தின முழுக்க நாங்க, நீ உனக்கு அதுல ஒரு நாலேஜும் இல்லை. சும்மா எடுத்துட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி தமிழ்நாடு முழுக்க விட்டு அப்புறம் மீடியாவை பூரா கீழடி என்னதான்டா கீழடினா, கடைசியில் இந்த விவாதத்துல வந்து உட்காரும் போது ஏதோ 2-3 அறிஞர்கள் வந்து அவங்க பேசுறதுதான் புரியுதே ஒழிய திமுக கார அங்க பேச அறிஞர்கள் அதுல ஃபுல்லி நாலேஜ்டா இருப்பாங்க. நாலேஜ்டா இருக்காங்க இல்லங்க, அவங்க விளக்குறதுலாம் தெரிஞ்சிருது. அவங்கதான் பாயிண்ட் கரெக்டா. ஓகே, தமிழர்களினுடைய நாகரிகத்தை அவங்க ஏற்கிறதுக்கு ஏதோ சலனப்படுறாங்க, மறுக்கிறாங்க. இந்த கொடுமையெல்லாம் நான் எங்க சொல்றது? என்னன்னே தெரியாம இருங்க. அது ஒரு என்னன்னே தெரியாம இவங்க கிளப்பி விட்ட 3 நாள். அந்த நாள் நீங்க இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நாங்கள் மீண்டும் எக்ஸ்பிளைன் பண்றதுல இது ஒரு ப்ரொசீஜரா இது நடக்கிற போது இதுக்கான கொடுக்க வேண்டியதும் தமிழர்களுடைய நாகரிகத்தை, தமிழருடைய தொன்மையை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பிலே நாம் இருக்கிறோம். நம்மால் அதை செய்துவிட முடியும். அது மத்திய அரசு, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, வடவர்களாக இருக்கிறவர்கள் தமிழ்நாட்டின் மீது தொடர்ந்து இந்த பிரச்சனைகளை அவர்கள் வைத்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். அது எல்லா மட்டத்திலையும் நடக்குது. காங்கிரஸும் இதை பயங்கரமாக பண்ணிச்சு, ரைட், எல்லா காலம் நடக்குது. அப்போ இதை வந்து நீங்கள் சட்டப்பூர்வமாக நாம் எதிர்த்து இதில் சண்டை போட்டு நம்மளால் வென்றுவிட முடியும். இதை போய் அரசியல் பண்ணிட்டு இது தேவையில்லை. சட்டப்பூர்வமாக எதிர்த்து வென்று விட முடியும்னா நம்ம பக்கம் நியாயம் இருக்குது. அப்போ நமக்கு எதிரான அநியாயம் நடக்குது. அப்போ அதுக்கு அரசியல் களத்திலே பதில் சொல்லி தான் ஆகணும். ஒரே விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆளுநர் வந்து 7.5% இடஒதுக்கீடு கையெழுத்து போடல. 2 வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, கொடி தூக்கிட்டு கருப்பு கொடி தூக்கிட்டு கருப்பு சட்டை போட்டு ஆளுநர் வீட்டு முன்னாடி ஓடலாம்லாம், சரிங்களா? ஆளுநரே ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் போடலாம். அப்புறம் நமக்கு தேவை வந்துச்சுன்னா சட்டை கிழிச்சிட்டு ஆளுநர்கிட்டே போய் ஆட்சி கலைச்சு விடணும் கெஞ்சலாம். இதெல்லாம் வழி. அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஒரு முதலமைச்சருக்கு உரிமை கொடுத்திருக்கிறது. அந்த உரிமையை பயன்படுத்தி நீ கையெழுத்து போட்டால் என்ன, போடாவிட்டால் என்ன, என் மக்கள், எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நான் செய்வேன் என்று செய்வது ஒரு வகை. இதிலே அதிமுக 2வது வகை தேர்ந்தெடுத்து ரெண்டுமே செய்யணும்ல. ரெண்டுமே செய்ய. முதல் விஷயம் மக்கள்கிட்ட செய்ய வேண்டியதுலயே நான் சொல்றேன் சார், நீங்க செஞ்சுட்டீங்க. ஆனா இது ஏன் செஞ்சீங்க, என்ன நடந்துச்சு, அங்க என்ன பிழை அல்லது குற்றம் நடந்துச்சு, என்ன அநீதி நடக்குது, அதுக்கு எதிராக அதிமுக என்ன மாதிரி போராடுச்சு,
மக்கள்கிட்ட இதை அம்பலப்படுத்தணுமா இல்லையா, சொல்லணுமா இல்லையா, ஏன் அநீதி அவங்க இருக்காங்கன்றதை புரிய வைக்கணுமா இல்லையா? சரி, முடிச்சிருங்க. நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படி போராடுதுன்னு வைங்க, நான் வரவேற்கிறேன். இன்னொரு இன்னைக்கு வரைக்கும் ஆட்சிக்கு வராத அல்லது ஆட்சியில் விடுதலை சிறுத்தை போராடுதா நான் வரவேற்கிறேன். சரிங்களா? அதிமுகவும் திமுகவும் ஆட்சியில் இருக்கிற கட்சிகள். இப்படியான பிரச்சனைகள் வரும்போது இதற்கு எப்படி தீர்வு காண வேண்டும் என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. புரியுதானுங்களா? பிரச்சனையை போராடுகிற இடத்தில் யார் இருக்க வேண்டும் தெரியுமா? யாரிடம் அதிகாரம் இல்லையோ அவர்கள் போராட வேண்டும். ஏன்னா அவங்ககிட்ட அதிகாரம் இல்லை. உங்களுக்கு அதிகாரத்தை எதுக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு தெரியுமா? நீங்கள் அதிகாரப்பூர்வமாக இந்த சட்டத்தை பயன்படுத்தியே, நம்முடைய உயரிய அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தியே இதற்கு தீர்வு காண முடியும் என்பதால் தான் கொடுத்துருக்கு. மேல ஓவர் ரூல்டு அதிகாரம் இருக்குல்ல, ஒரு அதிகாரம் இல்ல. ஓவர் ரூல்டு அதிகாரம் இருந்துச்சுன்னா பார்லிமெண்ட்ல பேசு. இல்லைன்னா ஏன் சட்டம் நிராகரிக்கப்பட்டு நீங்க கோர்ட்டுக்கு போனீங்க? போறோங்க, அதுதான் கேட்கிறேன் நானு. நீங்க உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எஸ், அது செய்ய முடியல தானே சார், சட்ட போராட்டம். ஆமாங்க, மக்கள் மன்றத்துல அதை காட்டணும்ல. மறுபடியும் உனக்கு முதலமைச்சரா உன்னை உட்கார வச்ச பிறகு என்னால முடியல, மத்திய அரசு இப்படி இருங்க ஒரு நிமிஷம். எனக்கு டவுட் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு டவுட், நீங்க டவுட் மட்டும் தான் கேட்டுக்கிறீங்க. அரை மணி நேரமா டவுட் கேட்டீங்கன்னா எப்ப பதில் சொல்றீங்க? கோர்ட்டுக்கு நீங்க போயிடுறீங்க, போய் போராடி வென்றீங்க. புரிஞ்சிருச்சு சார் உங்க கேள்வி. மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணுமா இல்லையான்னு கேக்குறேன். ஏன் எதுக்கு ஏன் இப்படி பண்றாங்க இவங்க? இது சரியா தப்பா? இது காட்டணும்ல அவங்கள்ட்ட. எதையாவது பேசிட்டே இருக்காங்க சார். நீங்க கேள்வி எனக்கு புரிஞ்சு, என்னை பதில் சொல்ல விடுங்க ப்ளீஸ். என்ன நீங்க எனக்கு தயவு செய்து பேச விடுங்க. இதுல மக்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்த்து மக்களையே போராட்டத்தில் இணைக்க வேண்டும், மக்கள் போராட வேண்டும் என்பதை மாற்று கருத்தில்லை. அதிகாரம் இல்லாத போது அதை நாம் செய்கிறோம். அதிகாரம்ங்கிறது எதுக்கு கொடுக்கப்படுது? உனக்கு 40 MP கொடுத்தாச்சு, சரியா? நாட்டில் ஆட்சியும் கொடுத்தாச்சு, மாநிலத்தில் ஆட்சி, அங்க நாடாளுமன்றத்தில் 40 MP. இதை தாண்டி இன்னொரு அதிகாரம் இருக்கா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இதை தாண்டி அதிகாரம் ஏதாவது கிடைக்குமா உங்களுக்கு? எதுவும் கிடைக்காது. அப்போ நீ நாட்டத்தை உடைக்கணும். இதுக்கு மேலே உனக்கு அதிகாரம் வேணும்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உடைக்கணும். இப்போ அரசியலமைப்பு சட்ட வாய்ப்பு கொடுத்த பிறகு நான் உங்கள்கிட்ட கேட்கறது என்ன தெரியுமா? இந்த ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக இந்த மத்திய ஆட்சியில் இருக்கிற இந்த கட்சி ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருந்தோம்னா இங்கே ஓட்டை நம்ம மொபிலைஸ் பண்ணலாங்கிற காரணத்துக்காக இந்த மக்கள் சக்தியை வீணடித்து விட்டு மீண்டும் மீண்டும் ஒன்றுமே இல்லாத பிரச்சனை போல் காட்டுவது. இது ஒண்ணுமே இல்லாத பிரச்சனை. நீங்க உங்களாலேயே சொல்ல முடியல. உங்களால், நீங்க ஒரு ஊடகவியலாளர், உங்களுக்கே தெரியல என்ன பிரச்சனைன்னு. தெரியலையே இல்லையா? இல்ல சார், கீழடியில ஒரு ஆய்வாளர் ஆய்வு எடுக்கிறார். எந்த ஆய்வாளர்? இப்ப டேட்டா சொன்னா பார்த்து சொல்லி இல்ல, நீங்க பார்த்து சொல்றது இருக்கு, மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணுமா என்ன சார்? மூணு இல்ல. ஆமாங்க, ஒரு ஊடகவியலாளருக்கே விஷயம் தெரியலனா அவ செட் பண்ணி கொண்டு வர்றாங்க. காமன் மேன் தெரிஞ்சுக்க கூடாது. காமன் மேனுக்கே பிரச்சனை அல்ல இது. முதல்ல இது நீ ஒரு விஷயத்தை உருவாக்குற தமிழர்களின் மீதான இது. இப்ப நீங்க சொன்னது சார், தமிழ்நாட்டுல இப்படி தமிழரோட பெருமையை நம்ம டைவர்ட் பண்ணி கொண்டு வராதீங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு எதுக்குமே நான் படவர்கள் இதை ஏத்துக்க ஒண்ணு பண்ணலாம். படவர்கள் இதை ஏத்துக்க மாட்டாங்க நீங்க சொன்னீங்க. படவர்கள் இதை ஏத்துக்க மாட்டாங்க நீங்க சொன்னீங்க. காங்கிரஸோ பாஜகவோ ஏத்துக்காது நீங்க சொன்னீங்க. என்னை கேள்விக்கு நீங்க கூப்பிட்டீங்களா இல்ல உங்களை கேள்விக்கு நான் ஒரு கேள்வி கேட்டீங்க? நீங்க 15 நிமிஷம் பேசிட்டு இருக்கீங்க. கேள்வி நீங்க கேள்வி நீங்க 15 நிமிஷம் பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் நான் பேச தொடங்கணும்னு உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருது. ஊடகவியலாளரா நீங்க சொல்லுங்க. ஆமாங்க, ஊடகவியலாளரா உங்களுக்கு தெரியலங்கற நான். சார், ஊடகவியலாளர் உங்களுக்கு மட்டும் இல்ல, அரசு சொல்லுது, எதிர்க்கட்சி என்ன பண்ணுதுன்னு கேட்கறோமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா சார்? எதிர்க்கட்சி சாக்கடையை மூடாம 4 வருஷமா விட்டுட்டு துணை முதலமைச்சர் வகையில் சாக்கடை மூடுறான் பாத்தீங்களா? துணை முதலமைச்சர் 2 நிமிஷம் சுவாசிச்சிடக்கூடாது அந்த சாக்கடை நாட்டத்தை, இந்த மக்கள் மட்டும் சாக்கடை நாட்டத்தை தெரியும்னு நினைக்கிறான் பாத்தீங்களா? அந்த ஈனத்தனத்தை எடுத்து கேள்வி கேட்டு போராடுது. எதிர்க்கட்சி காவல் நிலையத்தை போய் அடிச்சு உடைக்கிறான் பாத்தீங்களா? மதுரையில ரவுடிகள் சேர்ந்து காவல் நிலையத்தை உடைக்கிறான் பாத்தீங்களா? இந்த ரவுடிசத்தை எதிர்த்து கேள்வி கேட்டு கைதாயிட்டு இருக்குது. எதிர்க்கட்சி மக்கள் இன்றைக்கு படுகிற துயர் இருக்கு இல்லைங்களா, இதை மக்களோடு நின்று போராடி கொண்டிருக்குது. இந்த ஆளுங்கட்சி மக்களை திசை திருப்புகிற மீண்டும் மீண்டும் நரேட்டிவ்ஸை செட் பண்ணிட்டு இருக்குது. 2 செகண்ட் ஓடுன படம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனைங்குது. கீழடியில என்ன பிரச்சனைனே இது வரைக்கும் என்னால் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை இருக்குதானா, நீ மத்திய அரசு எடுத்து போராடுங்குது. நானும் மறுபடியும் கேட்கிறேன், உங்க கண்டன ஆர்ப்பாட்டத்திலேயாவது அதை பேசுங்கய்யா தெளிவான்னு சொன்னோம், ஒன்னும் பேசல. இப்ப நீங்க ஊடகவியலாளர்கள், நீங்க எனக்கு தெரியாது சார், பார்த்து சொல்லிடுறேன் சார். தெரியாது இருங்க சார், பேர்லாம் மனப்பாடம் இப்ப நான் மனப்பாடம் பண்ணி வருஷங்களை மனப்பாடம் வேண்டியது இல்ல, டேட்டா மனப்பாடம் வேண்டியது இல்ல, அதெல்லாம் சொல்லிடலாம் வேண்டியது இல்ல. நாங்க இப்ப தெளிவா சொல்லியிருக்கோம். நாங்க கீழடி ஆய்வு நாங்கள் தான் செய்தோம் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அந்த ஆய்வு முடிவுகள் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த 4 ஆண்டு காலத்துல ஆய்வுகளுக்காக திமுக, கீழடி ஆய்வுகளுக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் தொல்பொருள் ஆய்வுக்காக திமுக மிக சொற்பமாக செய்யவில்லை என்பதை சொல்லுகிறோம். ஒரு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்களே வலியுறுத்தி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்காத போது அவன் ப்ரொசீஜரா அனுப்புறான், சட்டப்படி அவன் ப்ரொசீஜரா அனுப்புறான். எனக்கு இந்த தரவுகள் வேணும், ஏற்றுக்கொள்ள வேண்டியதை ஏற்றுக்கொள்ளாம திருப்பி அனுப்புறாங்க. ப்ரொசீஜரா கரெக்ட் தானே சார்?
எங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியதுன்னு அவனுக்கு சட்டப்பூர்வமா ஏற்றுக்கிறவன் தான் அவன் ஏற்றுத்தானே போவான். அவனுக்கு ப்ரொசீஜர் படி எனக்கு இன்னும் இது வேணும்னு திருப்பி அனுப்புறான். சரிதானே? திருப்பி அனுப்புறது நம்ம வேலை என்ன? மாநில அரசினுடைய வேலை நமக்கு என்ன? இன்னும் ஆதாரங்களை நம்மால் கொடுக்க முடியும், இன்னும் நிதியை கொடுக்க முடியும், நம்மால் இந்த வேலையை செய்ய முடியும். செய்யுங்க. செஞ்சீங்களா? எதுக்குங்க இப்படியே ஒரு வேலை செய்றீங்க? மக்களை வந்து திசை திருப்பி எங்காவது கொண்டு போற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி வச்சுட்டு இதுக்கு எல்லாரும் பயந்துக்குவான், இது எல்லாரும் உங்களை எல்லாம் பார்த்து அப்படியே நடுங்கிட்டு ஐயோ சார் எல்லாம் சொல்றாங்க பின்னாடி வர நினைக்கிறீங்களா? எல்லாரையும் முட்டாளாக்குவீங்களா நீங்க? பாஜகவோட கூட்டணியில இருக்கிறனால சில விஷயங்கள் அதிமுக கொஞ்சம் ஷட்டிலா போகுதோ, மாநில விஷயங்கள் சார்ந்து தமிழ்நாடு சார்ந்த விஷயங்கள். நான் கேட்கிறேன், காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசுதலில் வர முடியாதபடி 6 ஆண்டு கருணாநிதி பாதுகாத்தார்ல, அது என்ன வகை சமரசம் சொல்லுங்க? பாதுகாக்கலின்னு வேற சொல்லிடுவீங்களா? 2013 அதிமுக ஆட்சி வந்த பிறகுதான் அரசுதலில் வந்துச்சு. சரிதானே? அது வரைக்கும் கருணாநிதி பாதுகாத்தார். ஏன் பாதுகாத்தார்? ஏன் தமிழ்நாட்டு உரிமை இல்லையா? அது எப்போ வந்துச்சு சார் அரசுதல்ல? 2013 வந்துச்சு. 13. அப்ப 2 வருஷம் ஜெயலலிதா பாதுகாத்தாங்கன்னு சொல்லலாமா? இல்ல மத்திய அரசு கூட்டணி அந்த அடிப்படையில் நீங்க சொல்லுவீங்க. அந்த அடிப்படையில் தான் கேட்கிறேன். மாநில அரசு கேட்கல. புரியுதானுங்களா? மாநில அரசு நாங்கள் வந்து போராடி வருது, அது வருது. நீ மத்திய அரசிலும் மாநில அரசிலும் உட்காந்துட்டு மத்திய அரசை நடத்தினாய், கூட்டணியில் இல்லை. என்ன இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுட்டே தெரியாத மாதிரி தான் வேடம் போட்டுக்கிறீங்க. ஏன் வந்து எப்படி அதை நிறுத்தினீங்க? ஏன் அன்னைக்கு யாருமே இப்போ வரைக்கும் கேட்க மாட்டேங்கிறீங்க கருணாநிதி பண்ண துரோகத்தை? இனப்படுகொலை நடந்து 2 ஆண்டு காலம் கருணாநிதியின் ஆட்சி இருந்துச்சுல்ல. 2011 அதிமுக ஆட்சி அமைந்த பிறகுதான் நாங்கள் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற தீர்மானம் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே போட்டாங்கல்லாமா? ஏன் கருணாநிதி பண்ணல 2 வருஷமா? இதெல்லாம் மாநில உரிமைகளை கொண்டு போய் சரணாகதி அடைஞ்சு இதை வந்து நாங்களாவது மாநில உரிமைகளுக்காக போராடணும்னு இத்தனை எடுத்து காட்டுறோம். 1 மீட்டர் வந்துச்சா திமுக? நான் கேட்கிறேன், இது ஒரு அழகிரிக்கும் இந்த கனிமொழிக்கும் இவங்களுக்கெல்லாம் பதவி வாங்குறதுக்கு, இந்த மாறனுக்கு பதவி வாங்குறதுக்கு தானுங்க அங்க போய் உட்காந்து சோனியா காந்தி காலில் சரணடைஞ்சு கிடந்தார் கருணாநிதி. என்னமோ இன்னைக்கு என்னமோ புதுசா நீங்க கண்டுபிடிச்ச மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த காங்கிரஸ் தானுங்க தமிழர்களினுடைய உரிமையை மொத்தமா பறிச்ச கட்சி. அன்னைக்கெல்லாம் வாய் எதற்குல பெரிய எஜமானர்கள் யாருமே. இன்னைக்கு என்னமோ வந்து திடீர்னு பாரதிய ஜனதாவிடம் அதிமுக பாரதிய ஜனதாவை நேருக்கு நேராக நிக்க வைத்து அவர்கள் மத்திய அரசியல் ஆட்சியில் இருக்கிற போது தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டிருக்கிறோம்னு நான் டேட்டா கொடுக்குறேன். இது மாதிரி ஒரு திமுக காரன் பேசும் முதலமைச்சர் பேச சொல்லு. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற போது காங்கிரஸை எதிர்த்து நாங்கள் தமிழ்நாட்டில் ஒன்று செய்து காட்டினோம் சொல்ல சொல்லு பார்ப்போம். நான் தான் 4 வருஷமா கேட்கிறேன், ஒண்ணுமே இல்லையே உங்ககிட்ட தரவு. அப்படி இன்னைக்கு உனக்கு ஆகாத கட்சின்னு நீ சொல்ற பாஜக, உன்னுடைய எதிர்கட்சி நீ சொல்லிக்கிற பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்கிறங்காட்டி நீ மத்திய அரசை மக்களிடம் குறை காட்டி இப்ப வந்து உன்னோட ஆன்டி இன்கம்பன்சி மறைக்கணும். மத்திய அரசுக்கு இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி ஒன்று தமிழ்நாட்டில் எடுபடும் உனக்கு தெரியுது. எனவே நீ என்ன பண்ற? மத்திய அரசை குறை சொல்லி கூட சேர்ந்துட்டு அதிமுகவும் தவறுங்க. இது எவ்வளவு கேவலமான நரேட்டிவ். மத்திய அரசினுடைய ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாட்டில் எடுபடும்னா அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னா அரசியல் ரீதியா இப்ப இது அதிமுக பலவீனமாகாதா? அதைத்தான் நான் சொல்றேங்க. நான் என்ன மக்கள் பிறகும் ஏன் பாஜக கேள்வி வந்துருது இல்ல? நான் என்ன சொல்றேன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். இவன் வைக்கிற இந்த நரேட்டிவ்ல இவனுக்கு பிஜேபி எதுமோ சொல்லிட்டே இருப்பான்ப்பா. மக்களுக்கு இன்னொரு விஷயம் நல்லா தெரியும். பிஜேபியோ காங்கிரஸோ யார் அதிமுகவோட கூட்டணியில் இருந்தாலும் அதிமுக ஆட்சியில் இருந்தால் அவர்கள் எங்கள் கட்டுப்பாட்டிலே தான் இருந்திருக்கிறார்கள், இருப்பார்கள் என்பது மக்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? இல்ல இப்ப பாஜக மீது விமர்சித்து தான் அவங்களால இங்க ஒரு அரசியல் செய்ய முடியும், அதிமுக மேல பெருசா விமர்சிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல்னா இப்ப நீங்களே அவங்களுக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்களோ பாஜகவோட கூட்டணி வச்சு? அப்படி இல்லை. பாரதிய ஜனதா கட்சியோடு நான் அதை தான் சொன்னேன். எங்கள் கூட்டணி அமைக்கிறது என்பது மக்களை நாங்கள் ஒன்று விட்டு திரட்டணும். இந்த திமுக ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிற இந்த பேயாட்சி நடக்குதுன்னு மக்களுக்கு தெரியுது. ஆனாலும் கூட இதிலிருந்து ஏன் விடுபட முடியல? ஏன்னா இந்த வாக்குகள் சிதறுது. ஒவ்வொரு அணிகளாக நாங்கள் நிற்கும் போது வாக்குகள் போகுது. அப்போ இந்த சிந்தனை கொண்டவர்கள், திமுகவினுடைய இந்த மக்கள் விரோத சக்தி முழுவதுமாக அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனையில இருக்கிறவர்கள் ஓரணி திரள வேண்டும் தான் பாஜகவை சேர்த்துறோம். இதுல நீ ஆன்டி இன்கம்பன்சி சொன்ன மக்களுக்கு தெரியாதா? நாடாளுமன்றத்துக்கு யாருக்கு ஓட்டு போடணும், சட்டமன்றத்துக்கு இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த அவன் செய்யறான்னு சொல்றேன். அரசியல் ரீதியா செய்வாங்கல்ல, அவன் செய்யறான், அது எடுபடாதுன்னு சொல்றேன். ஏன் எடுபடாதுன்னா மக்களுக்கு அறிவு இருக்குது. மக்கள் வந்து முட்டாள்கள் இல்லை. இன்னொன்று மக்கள் அவங்க கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடல. மக்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்குது. என்னன்னா மத்தியில யாருக்கு ஓட்டு போடணும், மாநில தேர்தல் வந்தா யாருக்கு ஓட்டு போடணும் மக்களுக்கு தெரியும். ஆன்டி இன்கம்பன்சி அங்க பயன்படுத்துறது மாதிரி இங்க பயன்படுத்த ஒரு போராட்டமோ ஒரு விஷயமோ மாநில ஆட்சிக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க. இப்ப அதிமுக ஆட்சி காலத்துல திமுகவினுடைய இன்றைய கூட்டணியாவே பல போராட்டங்களை நடத்தினாங்க ஒன்றிணைந்து. எங்க எவ்வளவு போராட்டங்கள் எங்கீங்க சொல்லுங்க.
எங்கே இப்படியே சொல்றீங்க போராட்டங்கள் நடத்தினால் போராட்டம் எங்கேங்க போராட்டம்? எந்த மேடையிலையுமே ஸ்டாலின் கூட திருமாவோ முத்தரசனோ மற்றவர்களோ நிக்கலையா, நின்னு போராடலையா? மாவட்டம் தோறும் அங்கங்க கமிட்டியில போராடலையா? ஒரு ஸ்டாண்ட்ல இல்லையா? நம்மளால ஏன் ஒரு மேடையை பகிர்ந்துக்க முடியல, போராட்ட மேடையை? இப்ப வரைக்கும் கூட்டணி அமைஞ்சு 1 மாசம் 2 மாசம் ஆயிடுச்சுல. இந்த பழைய கூட்டணி இருக்கும்போது பல மேடைகள்ல இருந்திருக்கிறோம். நான் ரொம்ப கேட்கறது, எப்படி முதல் திமுக கூட்டணி போராட முடியும்? சொத்து வரி ஏத்துனது ஸ்டாலின் அரசு இல்ல சார், இப்ப இல்ல, நான் அதிமுக ஆட்சி காலத்தை சொல்றேன். அதிமுக ஆட்சி காலத்துல திமுக கூட்டணியினுடைய இன்றைய ஆளும் இல்ல, ஆனா அவங்க ஒன்னா நின்று பல போராட்டங்கள் அதிமுக ஆட்சிக்கு எதிராக பாஜக ஆட்சிக்கு எதிராக நடத்தினாங்க. நம்மளால அதிமுக பாஜக இணைந்து ஏன் எதுவுமே ஒரு செயல்பட முடியல? கூட்டணி அமைச்சிட்டாங்க, களத்துல ஒரு போராட்டம் அப்படின்னு ஒரு வருது. இப்போ ஒரு மாதம் 1.5 மாதம் தான் ஆயிருக்கு இந்த கூட்டணி இப்ப மீண்டும் நாங்கள் கூட்டணிக்கு வந்து. ஆனால் எங்களுக்கு நாங்கள் பழைய கூட்டணியில் இருந்தவர்கள் தான். எனவே எங்களுக்கு கீழே நிர்வாகிகள் மத்தியில் ஒரு ஜெல்லாகிற ஒரு பெரிய விஷயமே அல்ல, ரொம்ப சாதாரணமாக நடந்துட்டு அது வரும். அது நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத நாங்கள் வகுத்துட்டு இருக்கிறோம். அதில் எங்கெல்லாம் நாங்கள் தனித்து போராட்டங்களை கொண்டு வர வேண்டும், எங்கெல்லாம் நாங்கள் கூட்டணி தலைவர்களோடு நாங்கள் நிற்க வேண்டும், எங்கள் கூட்டணியை எப்படி வழி நடத்த வேண்டும் என்பது குறித்தெல்லாம் தெளிவான பார்வையோடு போகிறோம். ஸோ அது இன்னைக்கே நடக்கணும், நாளைக்கே நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இப்போ நடக்கும் கண்டிப்பாக. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே டிடிவி தினகரன், ஓபிஎஸ் உள்ளிட்டவர்கள்லாம் இருக்காங்க. இப்போ அதிமுகக்கு, இப்போ இருக்கிற அதிமுகக்கு அது ஒரு சிக்கல் இல்லையா? ஒரு சிக்கலும் இல்லைங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், எங்கள் பொதுச் செயலாளர் நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டோம். சரிதானுங்களா? எங்கள் கட்சியினுடைய கொள்கைக்கு கோட்பாடுகளுக்கு ஒத்து வராதவங்க யாரோ அவங்களே நாங்கள் நீக்கியிருக்கிறோம். மறுபடியும் அவங்க எங்கள் கட்சிக்குள்ளே பொறுப்பெடுக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன செய்மிங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கூட கேளுங்க, அன்னைக்கு பார்ப்போம். இப்ப என்னன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அதிமுக போயிடுச்சு. சரி, அந்த கூட்டணிக்குள்ள ஏற்கனவே ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இருக்காங்க. சரி, அப்ப அது என்ன, எப்படி திருப்பி பிரச்சனை வருமா? ஏன் உங்களுக்கு ஏங்க அப்படி தோணிட்டே இருக்கு? ஏற்பீங்களா? நாங்க ஏற்கிறோம், ஏற்கல. நாங்க என்டிஏ கூட்டணியில் இன்னைக்கு இருக்கிறோம். என்டிஏ கூட்டணியினுடைய தலைமை நாங்க ஏத்துக்கிறோம். நாங்க ஏத்துக்கிட்டாதான் யாரும் இருக்க முடியும். நாங்க வேண்டாம்னு சொன்னா யாரும் இருக்க முடியாது. அது ஏத்துக்கிறதா ஏத்துக்க வேண்டாமாங்கிறதுல எங்க தலைவர் முடிவு பண்ணுவோம். நீங்க ஏங்க அதுக்குள்ள இவ்வளவு அவசரப்படுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதுல நாங்க தானுங்க கூட்டணி தலைமை, எங்க பொதுச் செயலாளர் தானுங்க கூட்டணியை முடிவு செய்கிறவர். அவர் முடிவு செய்வார், உங்களுக்கு என்ன அதுக்குள்ள? இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வேறு கட்சிகள் கூட்டணியை உறுதி செஞ்சு வந்த மாதிரி தெரியலையே. தேமுதிக இன்னும் கூட்டணியில தான் இருக்குன்னு நம்ம சொல்றோம், எடப்பாடி பழனிசாமியும் சொல்றாரு. ஆனா பிரேமலதா ஜனவரியில பாத்துக்கலான்றாங்க. அப்ப மற்றவர்கள் யாருமே இன்னும் கூட்டணியை உறுதி செஞ்ச மாதிரியே தெரியலையே. பாமக இன்னும் உறுதி செய்யல. கூட்டணி பெரிய அளவில் உறுதி செய்யப்படும். நீங்க திமுக கூட்டணியுமே உறுதி செய்யப்படல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எங்களுக்கு அதுக்கான நேரம் என்னங்கிறது தெரியும். அதை நோக்கி நாங்கள் நகர்றோம். நாங்க அதை அவசரப்பட்டு பண்ணக்கூடாதுன்னு கூட எங்க பொதுச் செயலாளர் நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னால் பல பேர் கண்ணு பற்றும் இல்லையா, தயாராக இருக்கிறீர்கள் இல்லையா? அதனால அது சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை நாங்கள் அறிவிப்போம். கூட்டணிக்கான அந்த வேலைகளை எங்கள் தலைமை மிகச்சரியாக செய்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த கவலைகள் தேவை இருக்காது. சமீபத்தில் திருமாவளவன் பேசும்போது அதிமுக கூட்டணி கூட போகலாம், ஆனால் அங்கே பாஜக இருக்கு, பாஜக பாமக இருக்கிற கூட்டணிக்கு போக மாட்டோம்னு சொல்றாரு. இல்லை, அது அண்ணா திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்கிற செய்தான். அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அதிமுக மேலே என்றைக்கும் எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோ ஒரு கோபமோ இருந்ததை நான் பார்த்ததில்லை. 2021 தேர்தல் முன்னாடியும் கூட அவர் கொடுத்த ஒரு நேர்காணலில் அவர் சொன்னார், திமுகவும் அதிமுகவும் நாங்கள் சமதொலைவிலே தான் எப்பொழுதும் வைத்திருக்கிறோம், மற்றபடி எங்களுக்கு பாஜக பாமக இவர்கள் தான் பிரச்சனை என்று சொன்னார். அது அவருடைய கொள்கை நிலைப்பாடு. அவர் தொடர்ந்து அதை சொல்லுகிறார். அது ஒன்றும் பிழை இல்லை. இல்லை, இப்போ பாஜக கூட்டணியில் இருக்கிறனால இந்த புதிய கூட்டணி வேறு கட்சிகள் உள்ள வரதுக்கு ஒரு சிக்கல் இல்லைங்க. அப்படி பண்ண முடியாதுல்ல. நாங்கள் எங்களுடைய கூட்டணி அமைக்கிறோம். அந்த கூட்டணி அமைத்த பிறகு நாங்கள் அவருக்காக இவருக்காக என்றெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா? நாங்கள் இப்படி அண்ணன் திருமாவளவன் எங்களை நேசிக்கிறார், அதுபோல் நாங்களும் அவரை நேசிக்கிறோம். அந்த அளவுக்கு அதில் எங்களுக்கும் அவர் மேலே எந்த காழ்ப்புணர்ச்சி இதெல்லாம் கிடையாது. அவர் உண்மையிலேயே தமிழ்நாட்டிலே ஒரு மிகச்சிறந்த அறிவாளி. அவரை அது அவரெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் எதிரணியில் நிற்கிற போது நாங்கள் இது ஒன்றும் வெட்டி குத்தி கொலை செய்கிற போர்க்களம் இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், இது ஒரு ஜனநாயக களம். இதில் திருமாவளவன் அண்ணனுக்கு இப்போ ஒரு மாற்று கருத்து இருக்கலாம், எங்களுக்கு அதிலிருந்து வேறு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். எனவே கருத்தை நாங்கள் பரிமாறிக்கொள்கிறோம். அவர் அந்த வாசகங்களை பேசுகிற போது அவருடைய பெருந்தன்மையை தான் நான் அதுக்குள்ளே பார்க்கிறேன். மற்றபடி என்னன்னா சார், அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு. பாஜகவோட கூட்டணியில இருந்த கட்சிகள் 24 தேர்தலில் அவங்களும் அமைதியா இருக்காங்க. அதிமுகவோட கூட்டணியில இருந்த கட்சிகள் அவங்களும் அமைதியா இருக்காங்க. எதிர்கட்சியில இருக்கிறவங்களும் பாஜகவா அப்படின்னு தயங்குறாங்க. அப்ப இது பொருந்தா கூட்டணியோ இல்ல மற்றவர்கள் சலனப்படுற கூட்டணியோங்கிற மாதிரியான அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பாஜக கூட்டணி ஏற்கனவே நாங்கள் இருந்திருக்கோம். 2019 2021 தேர்தலை சந்தித்திருக்கிறோம். இடையில் 2024 தேர்தல் மட்டும் நாங்கள் கூட்டணி இல்லாமல் சந்தித்திருக்கிறோம். எனவே என்னமோ புதுசாக திடீர்னு பொருந்தாமல் போவதற்கெல்லாம் அதில் ஒன்றும் இல்லை. நல்லபடியாக அது பொருந்திதான் இருக்கிறது. மக்கள் மத்தியிலும் அதுக்கு ஒரு பெரிய எழுச்சி இருக்கிறது. இப்போ பிரச்சனையே என்னென்னா, அதன் பிறகு திமுக எடுத்த சர்வேல பெண்ணால் எழுதி கொடுக்கப்பட்டது
கதை முடியுதுங்கிறது, திமுக கதை முடியுது, புரியுது தானுங்களா? அதனால தான் இவ்வளோ பதட்டம். அதனால தான் டெய்லியும் காலையில் எழுந்துச்சுன்னு பேப்பரில் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி விட்டு அதையவே பேச விட்டு பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்த நம்ம ஏன் இப்போ விஜய்க்கு அழைப்பு விடுத்துக்கிட்டே இருக்கோம்? நான் யாரு ராஜேந்திர பாலாஜி கூட விஜயை கொண்டு வர முயற்சித்து சொல்றாரு. அப்படி இல்லைங்க. அழைப்பு கொடுக்கறதுங்கிறது வேற. அழைப்பு கொடுக்குறது எங்கள் பொதுச் செயலாளர் தான் கொடுக்கணும். நான் தான் மீண்டும் சொல்கிறேனே, எந்த கட்சி நாளைக்கு மதிமுக இருந்தாலும் கம்யூனிஸ்டுகளாக யாராக இருந்தாலும் சரி, திமுக நடத்தி கொண்டிருக்கிற இந்த மக்கள் விரோத அரசை அப்புறப்படுத்துவதற்கு, இந்த குடும்ப சர்வாதிகாரத்தை, நுகர்வு வெறிக்காக தமிழ்நாட்டையே சுடுகாடாக மாற்றி கொண்டிருக்கிற இந்த குடும்ப சர்வாதிகாரத்தை குப்பை தொட்டியில் தூக்கி வீச வேண்டும். இதற்கு இந்த சிந்தனை, ஒத்த சிந்தனை கொண்ட யார் வந்தாலும் நாங்கள் எங்கள் அணியிலே இணைப்போம் சொல்றோம். விஜய் யார் வந்தாலும் அப்புறம் விஜய் என்ன, நீங்க கூட நாளைக்கு ஒரு கட்சியை ஒன்று நீங்க தொடங்கிட்டு கூட வாங்க, நாங்கள் வரவேற்கிறோம், உங்களுக்கு நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, நிபந்தனையற்ற ஆதரவு கொடுங்க, கட்டாயமா உங்ககிட்ட பூப்பத்து வாங்கிக்கிறோம். என்ன எங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை. நான் சார், ஏன்னா விஜய் இப்பதான் கட்சி தொடங்கி இந்த தேர்தலில் தான் களம் காண்றாரு. 2006 விஜயகாந்த் களம் காண்றாரு. விஜய் அவர்களிடம் நான் பார்க்குற ஒரு நல்ல செய்தி, அவர் புதிய கட்சி தொடங்குகிறார். அவரை நம்ம ஆதரிக்கிறோம், எதிர்க்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்ததிலிருந்து திமுகவினுடைய இந்த போலி முகத்திரைகளை கிழித்தெறிவதிலே அவர் கூர்மையான விமர்சனங்களை வைக்கிறார். அவருடைய விமர்சனங்களை நாம் தொடர்ச்சியாக பார்க்குறோம். அவர் வந்த இடங்கள் எல்லாம் திமுக எந்த அளவுக்கு இந்த குடும்ப ஆட்சியை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை சூறையாடுகிறது என்பதை பற்றி அவரும் ஒரு புரிதலோடு இருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நாங்கள் இது ஒரு சாதாரண ஆளாக, நீங்களும் நானும் இப்படி நின்று அவருடைய காணொலிகளை பார்க்கிற போது, அவர் பேசுவதை பார்க்கிற போது நான் புரிந்து கொள்கிற செய்தி அது. எனவே அது அவருடைய நோக்கமாக இருக்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு இந்த முறை விட்டால் 10 லட்சம் கோடி கடன் கொண்டு போயிட்டாங்க. இந்த ஒரு முறை விட்டால் ஆண்டவனை நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது தமிழ்நாட்டை. பிறகு இனி ஒரு முறை திமுக தமிழ்நாடு சிக்கிச்சுன்னா கதை முடிஞ்சுது. சரிதானுங்களா? எனவே இந்த புரிதல் கட்டாயமாக அவருக்கும் இருக்கும். எனவே அப்படி ஒரு கூட்டணி அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா அது அமைஞ்சா நல்லது தானே. ஏன்னா திமுக கூட்டணியை வீழ்த்துறதுக்கு இங்கே எங்களுக்குள்ள சிக்கல் இருந்தாலும் எதிரில் இருக்கக்கூடிய அனைத்துவரையும் ஒழுங்கிணைச்சு தான் ஜெயிக்க முடியும். அதற்கான வாய்ப்புகளை தான் தேடிப்பது நல்லதுன்னு. இப்போ விஜய் அவர் தனியாகவே பெரிய செல்வாக்கோடு வாக்கு வங்கியை வச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. சில கருத்து கணிப்புகள் எல்லாம் அவருக்கு நல்ல ஓட் பர்சன்டேஜ் எல்லாம் கொடுக்குறாங்க, 18%, 20% எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அது பிரிஞ்சு அது மறுபடியும் திமுக அதை எங்களால் கணிக்க முடியலைங்க. அது உண்மையிலேயே விஜய்க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கனால இப்போ எங்களால் எவ்வளவு பர்சன்டேஜ் அதிமுக கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம். இல்லை, எவ்வளவு பர்சன்ட் இருந்தாலும் சரி, அவர் அதை பிரிஞ்சு நிற்கிறார் அப்படின்னு சொன்னால் அது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை நாங்கள் தனித்தே நின்றாலும் திமுகவை வீழ்த்தி விட முடியும்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பலத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். நீங்கள் நாம எளிமையான சண்டையை வச்சுக்கூடாது. சொல்வதை போல நீங்கள் சின்ன பாம்பாக இருந்தாலும் பெரிய தடியை வச்சு அடியும்பார். சரிதானுங்களா? எனவே இது சின்ன பாம்பு என்று நினைக்க முடியாது. இது வெகு காலமாக பல பேரை விழுங்கிய பாம்பு. எனவே இந்த பாம்பை அடிப்பதற்கு நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும் என்கிற அந்த முழக்கத்தை, அந்த நோக்கத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். ஆனால் அதிலே வருகிறவர்கள் யார்? அப்போ விஜய் அவர்களினுடைய இது எங்களுக்கு ஓட்டை பிரிக்கும் அப்படின்னா அது அந்த பலகீனங்களையெல்லாம் தாண்டி தான் நாங்கள் கணக்கு போட்டு சொல்கிறோம். நாங்களே தனியாக வெற்றி பெற முடியும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆட்சி அமைக்கிறோம், உறுதியாக ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் அவர் போன்றவர்கள் உள்ளே வருகிற போது இன்னும் திமுக என்கிற கட்சியே இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தி விட முடியும். சரிதானுங்களா? அப்போ அதனால அதை அவரும் சிந்திக்குப்பார் என்பது நாங்கள் நினைக்கிறோம். அவங்க சைடில் ஆனால் எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்றாங்க. அப்படி அதாங்க, அந்த மாதிரி இப்போ எல்லாருக்குமே அப்படி தாங்க இருக்கும். எல்லாருக்குமே அப்படித்தான் இருக்கும். நாங்கள் தலைமை ஏற்கிறோம் அப்படிங்கிறது எல்லா கட்சியும் விரும்புகிறது. அது அவர் புதிய கட்சி தொடங்கி வருகிறார். அப்போ அவருக்கு நிச்சயமாக அந்த சிந்தனைகள் இருக்கும். ஆனால் இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை புரிந்து கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கு எதிரான தீர்வு இதுதான், இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பி இந்த திமுகவை இந்த களத்திலிருந்து அப்புறப்படுத்துவது தான் தீர்வு, அதுக்கு இதுதான் முடிவுன்னு அவரும் எங்களை மாதிரியே ஒத்த சிந்தனைக்கு வந்தாருன்னா, ஒரு ஒத்திசைவு ஏற்பட்டுச்சுன்னா கூட்டணி அமையும். இல்லை, அப்படி ஒரு ஒத்த சிந்தனை இருக்கு. ஆனால் யாரு லீடர், யார் லீட் பண்ண போறாங்க, அதெல்லாம் அதுதான் சொல்றேன். அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி அவர் புரிந்து கொள்ளுகிற போது அவரும் அதை அந்த கருத்தை அவருடைய கருத்திலிருந்து அவருடைய நிலையிலிருந்து பரிசீலனை பண்ணலாம் இல்லையா? எல்லா தலைவர்களும் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அவர் வெளிப்படையாவே மாநாட்டில் அறிவிச்சாரு, கூட்டணி ஆட்சி தான், எங்களை நம்பி கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றாரு. அப்ப அதை எதிர்பார்க்கவும் செய்வாங்கல்ல? இல்ல, எல்லா கட்சிக்கும் இப்படியான கொள்கைகள் உண்டு இல்லையா? எல்லா கட்சிகளும் இப்படியான நோக்கத்தோடு தான் வருது. பிறகு அங்க இந்த கூட்டணி என்று வருகிற போது தங்கள் நோக்கங்களில் இருந்து சிலவற்றை அவர்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியதான் இருக்கு. எல்லா கட்சியும் சொல்றேன், அதிமுக உட்பட எல்லா கட்சியுமே எங்கள் நோக்கங்களில் இருந்து சிலவற்றை விட்டுக் கொடுத்து ஒரு கூட்டணி அமைக்கிறோம். அப்படி அந்த மாதிரியான விஷயங்களை விஜய் அவர்களும் விட்டுக் கொடுப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கும். அந்த மாதிரி அமைகிற பட்சத்தில் இதெல்லாம் நம்ம யூகத்தில் பேசுறோம் இல்லைங்களா? அப்படித்தான் அவர் முடிவெடுப்பார். அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துச்சுன்னா, இல்லை தனித்து தான் நிற்க போகிறார் என்கிற நிலை வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கள் பாதையிலே நாங்கள் வலுவாக முன்னேறுவதற்கான அந்த வேலையை தொடங்கிவிட்டோம், நகர்த்தி கொண்டிருக்கிறோம், வெற்றி பெறுவோம். அப்படி ஒருவேளை அதிமுக கூட்டணிக்குள்ள விஜய் வராருன்னா, விஜயினுடைய கொள்கை எதிரி
அதிமுக கூட்டணியில் இருக்காங்கல்ல, அப்போ அது சிக்கலை ஏற்படுத்தாதா? அது ஒன்றும் புதிது இல்லைங்க. இந்தியா விடுதலை அடைந்த பிறகு 52 தேர்தலில் தொடங்கிங்க. வெகுகாலம் இந்தியா முழுவதும் நேருக்கு நேர் எதிரிகளாக இருந்தவர்கள் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும், கொள்கை எதிரிகள். சரிதானுங்களா? அது பண்ணையார்களின் கட்சி, இது பாட்டாளிகளின் கட்சி. 2 பேரும் இணைந்து ஒரு கூட்டணியிலே நிற்கிற அந்த சூழலையும் காலம் உருவாக்கியது தானே. எனவே காலம் எல்லாவற்றையும் சாதிக்கும். நீங்கள் கொள்கை, அதனால் நீங்கள் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கொள்கையில் கரைஞ்சு போயிட்டாங்கன்னு நினைக்க முடியாது இல்லையா? அவர்கள் கொள்கையில் அவர்கள் உறுதியாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு தேவையின் அடிப்படையில் ஒரு மையப்புள்ளியாக அதிமுக இருந்து அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். இப்போ கொள்கை எதிரிகளாகவே இருக்கிற பட்சத்திலும் கூட இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தை மனதிலே வைத்து யாருக்கு அரசியல் பண்ணுறோம்? எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அரசியல் பண்ணுறோம். அந்த மக்கள் இன்றைக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பில் மாட்டி இருக்கிற போது, இந்த அளவுக்கு தமிழ்நாட்டு இன்னைக்கு வீட்டிலேருந்து பெண்கள் வெளியே வர்ற கச்சப்படுற சூழல்ல, இவ்வளவு கூட்டு பாலியல் வன்புணர்வுகள் நடந்து கொண்டிருக்கிற சூழல்ல, எங்கு பார்த்தாலும் கஞ்சா புழக்கம், எங்கு பார்த்தாலும் சிந்தட்டிக் ட்ரக்ஸ், இந்த நாடே முற்று முழுவதுமாக நாசமாகி கொண்டிருக்கிற இந்த சூழல்ல இந்த மண்ணை, இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கம் மற்ற எல்லாவற்றையும் மறந்து ஒன்று கூட வைக்கும். அது வாய்ப்பு இருக்கிறது. அதனால அப்படி ஒரு சிந்தனை இப்போ நான் யோசிக்கிறதெல்லாம் இது மாதிரி அந்த தலைவர்கள் அவங்களோட இதில் யோசிப்பாங்க. கண்டிப்பாக இது வேணும் நடக்கும். அதே புள்ளியில நாம் தமிழர் கட்சி சீமானை அழைப்பதற்கான வாய்ப்பு நாங்கள் அழைக்கிறது ஒன்றும் இல்லை. நாங்கள் தான் சொல்கிறோமே, நீங்கள் ஒருங்கிணைக்கிறதுக்கான அதான் நான் தான் மகிழ்ச்சிங்கிறேன்ல. நீங்கள் சீமானவர்கள் அப்படி ஒரு முடிவு எடுத்தாலும் அதில் மகிழ்ச்சி. நீங்கள் ஏன்னா அவரும் இதை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவரெல்லாம் நேரடியாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த ஆட்சி காலத்தில். எனவே அவர்கள் எல்லாம் அதை சரியாக உள்வாங்கிக் கொள்கிற பட்சத்தில் அவர்கள் இப்படி ஒரு முடிவு இப்போ நாங்கள் எல்லாரும் ஒன்றத்தை பார்க்குறோம். ஆனால் முடிவு எல்லாரும் ஒன்றையும் எடுப்போம்னு இல்லை. நான் ஒன்று எடுப்பேன், நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க, இன்னொருத்தர் முடிவு எடுப்பாங்க. தரவுகள் ஒன்றாகவே இருந்தாலும் கூட முடிவுகள் வேறையானதாக இருக்கும். அப்படி அந்தந்த தலைவர்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அப்படி ஒரு தேவை ஏற்பட்டு விட்டது என்பதை உணர்வார்கள் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இணைந்தார்கள் என்று சொன்னால் அது உண்மையிலேயே நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் திமுகவை அப்புறப்படுத்திய ஒரு தேர்தலாக 2026 தேர்தல் அமையும். திமுக அரசியல் களத்திலிருந்தே அப்புறப்படுத்தப்படும், சுழியம் என்கிற நிலையை திமுக தொடும். நாம் தமிழர் விஜய் எல்லாம் இந்த அதிமுக கூட்டணி வலுவாகிற போது நடக்கும். நீங்கள் பாருங்க, ஏனென்றால் அவ்வளவு பெரிய அதிருப்தி இன்றைக்கு மக்களுக்கு இருக்கிறது. கருணாநிதி இல்லை, அவர் மறைந்து விட்டார், எனவே ஒருவேளை திமுக நல்லாட்சி கொடுத்து விடுமோ என்று 2021 மக்கள் நினைத்தார்கள். அவர் இல்லை, பரவாயில்ல, அதனால நல்லாட்சி வந்துடுமோன்னு நினைச்சாங்க. அவரோட மோசமாக ஆட்சி செய்ய முடியும் ஸ்டாலின் காட்டிட்டார். சரிதானுங்களா? எனவே இது திமுகவினுடைய அந்திம காலம். அவர்கள் தங்களுடைய இறுதி உரையை தாங்களே எழுதி கொண்டிருக்கிறார்கள். JNN Institute of Engineering, Chennai. Join CSE, EINDS, Cybersecurity, Real Estate Design, MBA and more. Counseling code 1126.